ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் டைம் நம்ம டைம் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஈவில் ரனில் கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன். ஓகே, இம்ப்ரெஷன் சொல்கிறத விட ஃபஸ்ட் பார்ட்னே சொல்லலாம். ஓகே, இதுதான் மார்க் ஸ்பேஸ் காணப்படுவோம். ஓகேங்களா? ஈவில் ரனில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு வேன் எஸ்கேப் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பங்கரே ஓப்பன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இதில் வந்து டைமாக தானே இருந்துச்சு. இப்போ தான் பட்டன் கொடுத்து அது உள்ளே போகிற மாதிரியே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பங்கர் பட்டன் தொட்டோன்னே ஓப்பன் ஆகிடும். அதை அப்படியே இந்த உட் பிளாங்கை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா ஈவில் இருந்த இடத்துக்கு வரக்கூடாது. அதுதான் ஓகேயா. நீங்கள் ஈஸி மோடில் ஆட் மோடில் வந்து இங்கே போட்டு தள்ளுவாங்க தான். நீங்கள் ஃபஸ்ட்டு இது விளையாடி முடிச்சுட்டு வரும்போது இங்கேயே இது ஓலி வாட்டர் கொடுத்துருப்பாங்க, கிரெயில். அதை வச்சு தான் உங்களுக்கு என்ன டாஸ்க் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ என்ன டாஸ்க் தராங்க எனக்கு தெரியாது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் கொடுக்குற டாஸ்க்கு நம்ம முடிச்சா மட்டும்தான் ஒரு மாஸ்க் ஃபேஸ் தருவாங்க. அந்த மாஸ்க் எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கணும். இது தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கவங்க, தெரியாதவங்க சொல்கிறேன். இந்த மேஸ் சேலஞ்ச் வெரி வெரி சிம்பிளான சேலஞ்சாக இந்த சேலஞ்சு தான். ஓகே, இந்த ரெசிபி கோடை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ரெசிபி எடுத்துக்கிட்டு நம்ம மேலே போவோம். ஓகே, எடுத்த உடனே மேலே போயிடணும். ஓகே, எத்தினும் ஓகே சரி விடுங்க. இது பங்கர் ஓப்பன் பண்ணிடணும். பங்கர் ஓப்பனில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எதுவும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஈவில் வாயை திறந்த ஒன்று ஈவில் ரன் வந்து நிற்கிறா பாருங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு எலிவேட்டர் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இதை போட்டுக்கணும். இந்த ரெசிபி இதில் போட்டுச்சணும். ஃபஸ்ட் அண்ட் ஆல் நீங்கள் ஈவில் ரன் வந்திருக்கீங்க, வேலை வந்திருக்கீங்கன்னா எப்போவுமே பவர் சாக்கெட் முக்கியம். அதுக்கு பவர் சாக்கெட்டுக்கு ஒரு குட்டி ஸ்மால் கேபிள் இருக்கும். அந்த ஸ்மால் கேபிள் வச்சு தான் பல இடத்துக்கு போக முடியும். ஓகேங்களா? அடைச்சி வச்சுருப்பாங்க பல இடத்துக்கு. இந்த கேபிள் வச்சு தான் நம்ம பல இடத்துக்கு போக போகிறோம். ஓகே, இந்த கேபிள் எடுத்து ஈவில் ரன் வந்து நிற்கிறா. அந்த ஃபோட்டோ கீழே வந்துச்சுல. ஓகே, ஈவில் ரன் பக்கத்தில் இருந்தால் கூட அடிக்க மாட்டான், ஏன்னா கோஸ்ட் மோடில் இருக்கேன். அவளை பேய் மாதிரி நடிப்போம். ஓகே, ஸ்பிரிட் ஆஃப் சத்தினிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு டென்னிஸ் பால் எடுத்துனாலும் இல்லை, அது கேட் ஓப்பன் பண்ணணும். அதுதான் கேபிள் எடுத்துன்னு போட்டது. ஓகே, தட்டுற பட்டனை எடுத்தேன் பாரு, ஒரு ஓட்டம். அந்த கேபிள் அந்த பால் எங்கே இருக்கணும்னு தெரியாமல் ஓடணும் பாருங்க. அப்படின்ற மாதிரி தான் ஓடினேன். தவறு ஓடி இந்த ஃபஸ்ட்டு ரூம்லேயே எனக்கு வந்து ஃபஸ்ட் ரூமில் கிடச்சி. உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னு எனக்கே தெரியாது. ஓகே, இந்த ஃபஸ்ட் ரூமில் ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே டென்னிஸ் பால் இருக்கும். இந்த டென்னிஸ் பால் எடுத்துக்கிட்டு நேராக கீழே போகணும். நான் சரி குட்ஸு கீழே போயிருக்கலாம், சோம்பேறித்தனம் தான் அங்கே போய் ஓப்பன் பண்ணி மறுபடியும் போடணுமான்னு சொல்லிட்டு இங்கே கீழே போட்டு விட்டுருவோம். ஓகே, அடுத்து என்ன தேவைப்படுதுன்னு நம்மளுக்கு ஸ்ப்ரிங்கு, பேர் ஆஃப் ஷூ. இந்த ஷூ வந்து லாக்கரில் தான் வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த லாக்கரில் தேடி பார்க்கணும். லிட்டில் லாக்கராக இருந்தால் சரி, பிக் லாக்கராக இருந்தால் சரி, கண்டுபிடிக்கணும். இது எதுக்கு ஆப்போசிட்டில் பண்ணி பார்த்தலாம், இது இல்லை. ஓகே, பேர் ஆஃப் த ஷூ கிடச்சிச்சு. ஓகே ஓகே, இன்னும் ஒரே ஒரு இது முடிஞ்சுட்டா போதும், சேலஞ்ச் ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த ஷூவை இங்கே போட்டுவோம். ஸ்ப்ரிங் எடுக்கிற பெரிய விஷயமே கிடையாது. இந்த இதில் ட்ராம்போலியனில் குச்சினே நினச்சோங்களேன், டுன் சவுண்டு வரும். சவுண்டு வந்ததுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கு கீழே விழுந்துருக்கும். அந்த ஸ்ப்ரிங் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, டுன் சவுண்டு கேட்டுருச்சு. ஓகே, உங்களுக்கு கேட்காது, ஏன்னா சிஸ்டம் ஆடியோ நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதில் காட்டு கத்துற மாதிரி கத்துறாங்க, அதனால தான். அதுக்கப்புறம் இந்த ஷேட்டு இழுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இது போகிறதே கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிபி வச்சுருங்க, நான் உங்களை போட்டுன்னு சந்திக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெசிபி மட்டும் உள்ள தள்ளிட்டு உங்களுக்கு எடிட் பண்ணி காமிச்சிட்றேன். ஓகே, இப்போது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பால் மட்டும் உள்ளே தூக்கி போட்டால் போதும், வேறு ஒன்றுமே இல்லை. இதை மட்டும் உள்ளே தூக்கி போட்டால் போதும். இங்கே தான் கஷ்டமான விஷயம். ஓகே, அதனால தான் நான் இதை கட் பண்ணிட்டேன். ஓகே, இல்லை 15 காட்டுறதுனா இந்த 50 மீட்டர் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஈவில் ரன் இடத்துல போய் கத்தினுப்பா பார்த்தீங்களா, சாமி வேண்டி நிற்பா மாதிரி வேண்டி நிற்பா, ஜூபா ஜிபி ஜீபா ஜூ, அந்த இடத்துல தாளாட்ட போடுவான் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்துல போயிட்டு இந்த உள்ளே போயிடணும். உள்ளே போன உடனே இந்த ஷூவை மாட்டிக்கோங்க. உங்களுக்கு பொறுமையாக காட்டுறேன், இதை ஸ்பீடாக போகணும். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாக போங்க. இது எப்படி உனக்கு மட்டும் ஸ்லோவாக வருதுன்னு கேட்டிங்கன்னா, நான் எடிட்டில் ஸ்லோ ஆக்கிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட்டு, இப்போ ஒரு லெஃப்ட் டேர்ன் பண்ணணும். அந்த லெஃப்ட்டுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ஒரு போஸ்டர் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர், அந்த போஸ்டருக்கு அப்புறம் ஒரு லெஃப்ட்டு, அப்படியே ஒரு லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஒரு பாதை கீழே வரும். அப்படியே இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு ரைட்டு வந்தீங்கன்னா இந்த மாஸ் பீஸ் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, கரெக்டாக நான் வரேன், கேட்டை மூடுறானுங்க பார்த்தீங்களா,
லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவர் லைக் பண்ண மாட்டேறீங்க, ஷேர் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. அதை மட்டும் பண்ணிட்டு வாங்க. இந்த கேட்டில் நான் வரல, வேறு கேட்டில் வந்தேன். நம்ம கீழே வந்தனே இருந்தோம்ல, அதனால பேஸ்மெண்ட் மாறிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு லெஃப்ட்டு. இது ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு நம்ம இந்த சைடில் போகணும்னு சொல்லி. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். ஒரு லெஃப்ட் எடுக்கிறோம், ஒரு ரைட் எடுக்கிறோம். இந்த இடத்துக்கு நம்ம வந்துடும். ஸ்டார்டிங் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம கையில் ஒரு மாஸ் பீஸ் இருக்குது. இந்த மாஸ் பீஸ் எடுத்துக்கிட்டு மேலே போகணுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஷூ இங்கே கீழே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஷூ தேவைப்படாது, தூக்கி போட்டு போயிடுங்க. நம்மளுக்கு மாஸ் பீஸ் தான் முக்கியம். ஓகே, லைக் பண்ணாதவங்க மேலே லைக் பண்ணி விட்ருங்க. லைக் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். ஓகே, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, இந்த உள்ளே போயிட்டு பங்கருக்குள்ளே யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த பங்கருக்குள்ளே போயிட்டு இந்த ப்ளைவுட் வச்சு அடைச்சிடணும். அப்போ தான் யாரும் உள்ள வர மாட்டாங்க. ஓகேங்களா, நம்மளை தவிர யாரும் உள்ள வர மாட்டாங்க. அப்படியே இங்கே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இங்கே ஒரு முகமுடி மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு பீஸ் வச்சிடணும். பீஸை வச்சதுக்கப்புறம் இங்கே அந்த ஓலி கிரையில் எங்கேயோ ஓடி போய் ஒழிஞ்சிக்கும் இந்த வீட்டுக்குள்ளே. ஓகே, இப்போ நம்ம சைல்டு கூட்டிகிட்டு வெளியே போக பார்த்தீங்கன்னா அது ஒரு மாஸ்க்கு ஒரு இடம் அன்லாக் ஆகிருக்கும். அந்த இடம் மேலே இருக்கும். ஓகே, லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.